ஹீரோக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு லவ்வரோட நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்டதுமே ஹீரோ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஹீரோட மாமாவோ எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா, என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப கேவலமா பேசிடுறாங்க. எங்க பொண்ணை பத்தி எங்க கிட்ட கேவலமா பேசுறீங்களா, மாப்பிள்ளை பிடிக்காம தானே போயிட்டான்னு சொல்லிடுறாரு. இதனால ஹீரோட மாமாக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. இதுக்கு மேலேயே உங்க வீட்டுல நம்ம இருக்க கூடாதுன்னு அங்க வந்து கிளம்புறாரு. கல்யாணம் பண்ணி தங்கச்சி ராதாவோ அக்கா விருப்பப்பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டு அம்மாவா அடிச்சிடுறாங்க. அந்த ஊர் அரசியல்வாதியோ லாக்டவுன்ல எங்க குடும்பமா கிளம்பிட்டீங்கன்னு விசாரிக்கிறாரு. அப்பதான் ஹீரோ ஃபேமிலியோ கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டதால இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க முடியாது, அதான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. ஆனா லாக்டவுன்ல வெளியே போக கூடாது, அதனால இந்த கிராமத்திலே தங்கத்துக்காக ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுத்துறாரு. ஹீரோவோட மாமாவோ ஹீரோ ஒரு ராசி இல்லாதவன், அவனுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும், அவன் வாழ்க்கையில எதுதான் நல்லா நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவோ மாமா கிட்ட இப்ப நான் உங்களை அடிக்காம போறது கூட என்னோட கெட்ட நேரம் தான் சொல்றாரு. இதை கேட்டதுமே அவங்க மாமாவோ வாய முடிக்கிறாரு. கல்யாணம் பொண்ணு தங்கச்சி ராதாவோ ஹீரோ கிட்ட பேசலான்னு வராங்க. ஆனா ஹீரோவோ கோவமா உங்க அக்கா லவ் பண்ண விஷயம் உனக்கு தெரியும் தானே, நீ எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்கிறாரு. 33 வயசு ஆகிய கல்யாணம் ஆகாத என்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா, நீ என்ன பண்ணிப்பியான்னு கேட்கிறாரு. ஆனா அவங்களும் எதுவுமே சொல்லாம அங்க வந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோட தங்கச்சிக்கு பிரசவ வலி வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஹீரோ ரொம்ப பதட்டமா இருப்பாரு. ராதா தான் இப்ப இவர் கூடவே ஹெல்ப்புக்கு இருக்காங்க. ஹீரோட தங்கச்சிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கும். இவரும் ரொம்ப சந்தோஷமா போய் பாக்குறாரு. தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க. ஆனா முதல்ல பொன் குழந்தை பிறந்ததால அவர் சந்தோஷப்படாம இருக்காரு. இது கேட்டதுமே ஹீரோ கோவப்படுறாரு. பெண் குழந்தை பிறந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்குலாம் கல்யாணம் ஆச்சுன்னா 1 இல்ல 10 பெண் குழந்தை கூட நான் பெத்துப்பேன்னு சொல்றாரு. ராதாவோ ஹீரோ கிட்ட 10 குழந்தைலாம் பெத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அதை பத்தி என் வைஃப் தானே கவலைப்படணும், நீ எதுக்கு கவலைப்படுறன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ சொன்னதை கேட்ட ராதாவோ இப்ப அவரை பார்த்து இம்ப்ரெஸ்